மார்னிங் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. கிளம்பிட்டேன். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். பேக் பண்ணி தூக்கி வச்சிட வேண்டியதான். இப்போது பசங்க ஒருத்தனுக்காக கால் பண்ணி அவங்கள எழுப்பணும். என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு. ஒருத்தனை எழுப்பிட்டேன். அவன் கொஞ்சம் ஷோல்நூர்லேருந்து வரான் பைக்கில். அவன் 5 o'clock கிளம்பிடுவான். நானும் வீட்டிலேருந்து 5 o'clock கிளம்பிடுவேன். இன்னும் 2 பேர் கால் பண்ணி அவங்கள எழுப்பணும். ஸோ மீதியெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். பாய். ஹே காய்ஸ், ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து இன்னொருத்தனை பிக் பண்ணிட்டு அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அவன் வீட்டிலேருந்து நாங்கள் காரில் தான் போகிறோம் தலக்கோனா ஃபால்ஸுக்கு. ஸோ போகிற வரல மீதி எல்லாத்தையும் சொல்கிறேன். கேட்ச் யூ லேட்டர். மேகமூட்டமாக இருக்குது. பாண்டின்னு ஒருத்தர் வர்றாங்கல்ல, அது என்ன தூக்கி நிற்கிற? இந்த நாய் கால் பண்ணும். இதான்டி தலக்கோணம்னு சொல்லிட்டு திருப்பதி கிட்ட. இல்லை திருப்பதினா அதுக்கு முன்னாடியே வந்துடும். கரெக்டாக அந்த பார்டர்லேயே வந்துடும். ஓகே ஆண்டி, போய்ட்டு வரோம். எதனா ஃபோன் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். அதான் ஆண்டி. இல்லை அவங்ககிட்ட நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லியா? ஒருத்தன் வந்துட்டான், இன்னும் ஒருத்தன் அந்த வேலை இருக்கான். இங்கே பேசிகிட்டு இருக்கேன்டா. இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ நம்ம போய் டீ குடிக்க போகிறோம். மச்சி, உன்னை ஷூட் பண்ணுறேன்டா. ஐயோ, அவன் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு. அக்கா என்ன வேணும்? மச்சி, மச்சி வீடியோவில் வர எங்கள் பிரேமங்க. ஓகே, இப்போது நவீன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து தெரியுதுல, இந்த காரில் தான் கிளம்ப போகிறோம் 6 பேர். அவர் தான் கார் ஓனரு நவீன். இந்த இவன் கிஷோர், ஃபஸ்ட்டு பிக் பண்ணமே அவன். இவன் பவி. நாங்கள் எல்லாருமே கேவி ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன வயசுல ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள் எப்போவுமே வெளியே போகிறதாலும் நாங்கள் தான் எப்பவுமே ஒன்றா வெளியே போகிறது எல்லாம். ஸோ இப்போ இன்னும் 2 பேர் வரணும். வந்தாங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். சாமியே சரணமையப்பா. மச்சி, ட்ரிப்பு எப்படி போகணும்னு நினைக்கிறேன்? காரில் போவோம் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து நடந்து போவோம். புரிஞ்சா சார்? புரிஞ்சா தூக்கிட்டு போங்க அவனை, தூக்கிட்டு போங்க. அவன் தான் ஃபோன் பண்ணுறேன், வழி மட்டும் கேட்பேன். எப்படி போ, ஒழுங்கா சேஃபாக சொல்லு. அது ஈஸி தான், சிம்பிளான ட்ரிப்.
பிரேக் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. காரை மட்டும் பார்த்து ஓட்டணும். கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு 2 பேரும் மாற்றி இதோ கடைசி ஆளும் வந்துட்டான். நைஸ் நைஸ். செப்பலாமா? அவ்வளோதான், நான் காரில் ஏற போகிறோம். மீதி கதையை காரில் போவோம் பார்ப்போம். பாய். குடும்பச்சு பைகா 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 பைகா. ஏய் பாத்ரா, 100 ஆத்துனுவா. 100 ஆத்துனுவா. 100 எடுத்துனாரு. 100 பிச்சை தான் எடுத்துட்டு பாசிங்களே பாத்துறான் மச்சான் உள்ள வாத்துக்கறி கடைய. இல்ல இருக்கு, ஆனா சட்னி சாம்பார் இல்ல. சட்னி சாம்பார் இல்லையா? பிரேமுக்குடா. அப்படியா? ஐயோ ஐயோ. 4 செட்டு கறி கொடுத்தாங்க. காரமா இருந்தாதான், இல்லைன்னா நீச்சடிக்கும். எப்படி மச்சி இருக்கு? கிஷோர் ஃபர்ஸ்ட் டைம் சூடா இருக்கு வாத்துக்கறி. டேஸ்ட் எப்படின்னு கேட்டா சூடா இருக்கா? டேஸ்ட்டுக்கு என்ன சூடாகுதுன்ற. அப்பா இப்போ தான் தலக்கோணா ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனோம் உள்ள. இங்கே ஒரு ஜூஸ் ஸ்டாப்பில் ஜூஸ் கடையில் ஸ்டாப்பிங் போகலான்னு நிப்பாட்டோம். எல்லாம் காஞ்சி தீஞ்சு போயிருக்கானே எல்லாம் காருக்குள்ள உட்காந்து. நான் பிரேமே எங்கே யார் பாந்த லேடிஸு? என்னடா லேடிஸ் ஆண்டி மாதிரி வர? அப்பார்ட்மெண்ட் ஆண்டி. செமையா இருக்கட்டாங்க. மறக்கிறானே. அது மிஸ் கேமரா செமையா இருக்குடா. அதான் இங்கே ஏறுற இடம். நம்ம ரைட் சைடில் ஏறி போனோம்னு. போ இந்த வழியாக ஏறி போனோம்னா இந்த வழியாக இன்னொரு வழியாக தெரியல. இது வழியாக ஏறி போனால் மேல் ஃபால்ஸ் போகலாம். அப்படியா? ஆமாம். இன்னொன்று வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து கீழே இருக்கும். காரை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். இப்போது ட்ரெஸ் மாற்றிடுவோம். இங்கே கார் பக்கத்துலேயே கார் ட்ரெஸ் மாற்றி இப்போ உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கார் பார்க் பண்ணியிருக்காங்க. செம்ம க்ரௌடு, சரியான க்ரௌடு. இன்றைக்கி அச்சு பிரிச்சு க்ரௌடு. இன்றைக்கி சரியான க்ரௌடு. இப்போ உள்ளே போயிட்டு தான் குளிக்கணும். போகும்போது எல்லாத்தையும் காட்டுறேன். சன்ரைஸ் ஆகுது நம்ம பார்க்கணும். கேமரா வச்சுட்டு பாடி இமலாயி போனோமா? எது வெஸ்ட் தெரியாம. நீங்க எத்தனை கிலோமீட்டர்? முக்கால் மணி நேரம் ஆகுமா? 45 மினிட்ஸ் ஆகுமா? இங்கேருந்து மேலே போவோம். மேலே போனால் தான் நமக்கு தெரியும் என்ன இருக்குது ஏதுன்னு. இதுக்கே மூச்சு வாங்குது கொஞ்சம் லைட்டாக. இருந்தாலும் நாங்கள் விட்றதா இல்லை. மேலே போய் ஏற்றிடுவோம். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபால்ஸு. கல்லேருந்து கொட்டும். அதில் இந்த ஃபேமிலியாக வரவங்களாம் அதில் குளிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் மேலே போகிறது பார்த்திங்கன்னா பெரிய ஃபால்ஸு. நல்லா பாண்டு மாதிரி இருக்கும், ஆழமாக இருக்கும். அதில் குளிக்க போகிறோம். இதில் போய் கும்பலில் போய் நிற்கிறதுக்கு நாங்கள் மேலே போய்டுவோம். ஆனால் இருந்துச்சு மேலேயும் கும்பல் தான் நினைக்கிறேன். மூச்சு வாங்குது. எனக்கா வாங்கவே இல்லையே, நல்லா இருக்கேன். சார் செஞ்சு விட்டான் வச்சு மேலே போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம். மாமே இதுக்கே மரத்தில் சாஞ்சி போயின்னு இருக்க.
போ போ, அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. மேலே போய் அதை உக்காந்துட்டானுங்க. இங்கே இன்னும் ஏறிட்டு இருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வந்த இடம் அப்படியே அது வரைக்கும் போகுது. அங்கே வந்து மேலே ஏறி இருக்கோம். மச்சி பலாம் மச்சி தொங்கிச்சா? டாமி எழுந்துரு. வியூ செம்மையாக இருக்கு. அங்கே மட்டும் வெயில் அடிச்சுன்னு இருக்குது. அந்த மவுண்டன் பீக் வேறு லெவலில் இருக்குது. சார் இன்னும் வந்து இருக்கீங்க. வாங்க. வெயிட்டாக இருக்கு போல. இன்னும் மச்சி எந்த பக்கம் போனோம்? அப்படியே படிக்கிட்டு போதில்ல, அதுதான் படிக்க போகிற வழியே போகணுமா? மச்சி பிளேனாக இருந்தால் அதில் மச்சி இது மாதிரி இருந்தால் கஷ்டமாகுது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 14ஆம் காட்டை தாண்டி தூங்கும் ஏரியோட வடக்கு கரைக்கு இன்னும் 5 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒன்று இருக்கு. இப்போ நாம் இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியாக போனால் கொஞ்சம் தூரத்தில் முத்தேரி வந்துடும். அங்கேருந்து கல்லாடு மலை, அடுத்து வெட்டுப்பாறையை தாண்டினா எதிர்கரையில் இருக்கிற மேகமலைக்கு அவங்கள விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும். ஓஹோ, நம்ம ஊர் மேலே போக போக வேறு லெவலில் இருக்குது. செமையாக போயிட்டுருக்கு. செம்ம டேப்பராக நடந்து வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாகவே அவ்வளோ டேப்பராக இருந்தால் மேலே வந்திருக்கும். மேலே போயிட்டுருக்கோம். வரேன். போலாமே. பாட்டா உணர்ச்சிகரமாக பாட்டு போட்டிருக்கிய. செம்ம டஃப்பாக ஏறிட்டு இருக்கோம். எவ்வளோ பீக்கில் இருக்கேன் பாருங்கள். சரியான பீக்கு. இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அங்கே ஒருத்தர் நண்பர் வந்துட்டுருக்காரு நடக்க முடியாமல். இப்படிதான் ஃபுல்லாக காடாக இருக்குல்ல. ஃபுல்லாக காடு தான். நம்ம வந்தது ரோடுக்கெல்லாம் கீழே புதஞ்சு கிடக்குது நினைக்கிறேன். தெரிஞ்சு என்ன தம்பி, என்னாச்சு? நவீன் சொல்லு, என்னாச்சு? முடியல. எங்கால் மேலே தொங்கிட்டாரு. இந்த ஆள் பாதிலே தொங்கிட்டோம். இன்னும் ஹாஃபே மேலே போனோம். ஹாஃபேல இருக்கோம். மேலே இன்னும் போனோம். கஷ்டமாக தான் இருக்குது. செம்ம கஷ்டமாகுது. ஒன்றுமே பண்ண முடியல. ஐயா என்னடா உழைப்பாளர் செல்ல மாதிரி நின்றுட்ட? ஒரு தடவை மேலே வந்துட்டோம். தண்ணி கொட்டுற சவுண்டே கேட்க மாட்டேங்குது. செம்ம இது. ஸ்டெமினா வேணும் பயங்கரமாக. ஹீட்டு வேறு வேர்க்குது. பார்த்தாலே தெரியும். செம்மையாக வருது எனக்கு. செம்ம உண்மையிலே கைஸ். மேலே கேர்ள்ஸ்லாம் பாசிபிளே கிடையாது. செத்துருவாங்க. நல்ல சொல்லிட்டு இல்லை, அவங்க ஸ்ட்ராங்கான ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தால். ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தால் ஈஸியாக ஏறுவாங்க. பசங்க நாங்களே முக்கிறோம். அங்கே ஆக்சுவலி கேர்ள்ஸை கூப்பிட்டு வரான்னு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வரல. நாங்கள் தான் வரோம். அது என்ன பண்ணுறானுன்னு தெரியல அவனுங்க. ஏய் வாங்கடா. இங்கேருந்து கீழே வந்தா எதனா மரத்தில் மாட்டி கல்லில் மாட்டி நின்றோம்.
சுபாஷ் வச்சு நான் அந்த மஞ்சள் பாய்ஸ் படம் பார்க்கலடா. ஆனால் அந்த சீன் பார்த்தேன். மேலே நின்றுருக்கானுங்க, இவன் போகிறான், ஏதோ சொல்லவே போகிறான், இந்த வால் ஊந்துறான், அப்படியே ஒரு சைலன்ஸ் எல்லாருக்கும். என்ன நடந்துச்சு நான் ப்ராசஸ் பண்ண டைம் எடுத்துக்கிட்டு. ஆனால் நம்மளாம் அப்படி ஆமான்னு தெரியல, நம்ம உடனே இன்னும் ஊண்டான்னு போவோம் நம்மளாம். அது அது ஒரு சினிமேட்டிக் சீனுக்காக அப்படி அப்படி பண்ணியிருக்கானுங்க. அப்படிலாம் இல்லை, அந்த இடத்துல அந்த மாதிரி தான் பாட்டு ஒன்று நிறையா இருக்குது. குட்டி குட்டியாக அந்த இடத்துல அங்கங்கே பள்ளம் இருக்கும். அது அப்படியே என்னன்னா அந்த மலையோட ஆழத்துக்கு வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையானு தெரியல. அந்த மாதிரி வந்து நிறைய இடம் இருக்குது, அடைச்சி வச்சுருப்பாங்க. கிட்ட வந்துட்டோம், சவுண்டு கேட்குது எங்களுக்கு, தண்ணி சவுண்டு. இந்த இடம் தான், இதான் ஹைட்டு. இதுவா? அந்த ஃப்ளாட் இருக்குது பாரு, கீழே பார்த்தா இருந்துச்சு. இது வந்து சவுத் ரீஜன்ல ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் நினைக்கிறேன், இல்லை இந்தியாவிலேயே தெரியல. இதுவாடா? ஆமாம் ஆமாம், மேகாலயால தான் இருக்குது. அப்போ மேகாலயா இருக்கும், சவுத்தில் இதுவாக கர்நாடகாவில் இது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து சவுத் ரீஜன்ல ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் நினைக்கிறேன். வந்து வந்துட்டு போயிட்டல, ஒரு மாசம் கழிச்சு அவங்க ஆளை கூட்டு வருவாங்க. ஏய் இங்க கொண்டு மச்சி, இங்க கொண்டு என்னடா பண்ணுவேன்? பாய் 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 ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போன கேங்கு பார்த்துட்டு யாரும் கீழே இல்லை போங்கன்னாங்க. இப்போ போனால் நாங்கள் முன்னாடி இருப்போம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சீரியஸாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா கேர்லெஸ் எல்லாம் வராதிங்க, பசங்களாலும் சரி பொண்ணுங்களாலும் சரி. ஹெட்ஜில் போய் நிற்காதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, மற்றபடி ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். தண்ணி போகிற இடத்த கண்டுபிடிச்சிடும், தண்ணி போகுது. கடைசியாக தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு உயிரே வந்துடுது. தண்ணியை பார்த்துருங்க கைஸ், தண்ணியை பார்த்துட்டேன்டா. இப்போ இங்கேருந்து ஃபால்ஸுக்கு போக போகிறோம்டா. ஐயோ சந்தோஷத்தில் எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் தண்ணியை பார்த்துட்டோம். ஐயோ போய் குளிக்க போகிறேன், அதை நினச்சாலே நிம்மதியாக இருக்குது. ஏய் வியூ போகிற செமையாக இருக்குது. ஏய் சீரியஸாக செம்மையாக இருக்குது, இந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது.